அர்ஜுன், நீங்க ஐபிஎல் பாப்பீங்களா? அதெல்லாம் வெறித்தனமா பாப்பேன் டாக்டர். அதுல டீம்ஸ் உட்காந்துருக்க டக் அவுட் பக்கத்துல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும்ல, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து எந்த பிளேயராவது கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சு நீங்க பாத்திருக்கீங்களா? ஆர்சிபி கூட கப் அடிச்சு நான் பார்த்துட்டேன் டாக்டர். ஆனா நீங்க சொன்ன இந்த காட்சியை நான் பார்க்கவே இல்லை. நீங்கன்னு இல்ல அர்ஜுன், அதை யாருமே பாத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா எந்த பிளேயர்ஸும் அதை தெரியாம கூட எடுத்து குடிக்க மாட்டாங்க. அந்த டக் அவுட் பக்கத்துல இருக்க ஃப்ரிட்ஜ்ல ஃபுல்லாவே கார்பனேட்டட் அண்ட் சுகரி ட்ரிங்க்ஸ் தான் இருக்கும். ஆனா பிளேயர்ஸ் எல்லாமே அவங்களோட பர்சனலைஸ்ட் ஹைட்ரேஷன் ட்ரிங்க்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு கம்ப்ளீட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ப்ராடக்ட் விசிபிலிட்டிக்காக அதை பிளேயர்ஸ் உட்கார்ற இடத்துக்கு பக்கத்திலேயே வச்சிருப்பாங்க. ஸோ பிளேயர்ஸ் எல்லாம் இதைத்தான் குடிப்பாங்கன்னு நம்ம மைண்ட்ல ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். பட் பிளேயர்ஸ் எல்லாமே எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் ட்ரிங்க்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுல சுகரே இருக்காது. அப்படியே இருந்தாலும் அதுல சுகர் ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கும் அண்ட் அதுல பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் நியூட்ரிஷனும் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம பிடிச்ச பிளேயரே இதை குடிக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு கார்பனேட்டட் அண்ட் சுகரி ட்ரிங்க்ஸை டெய்லியும் குடிக்கிறோம். இதனால கட் இரிட்டேஷன் வரும். இதையே லாங் டர்மா எடுக்கிறப்போ ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், இன்னும் நிறைய மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் ஆகும். ஸோ உங்களோட ஃபேவரட் ஹீரோஸோ பிளேயர்ஸோ இந்த மாதிரிப்பட்ட ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி குடிங்கன்னு சொன்னா உடனே வாங்கி குடிக்காதீங்க. என்டர்டெயின்மெண்ட்டா பாருங்க, அதை தாண்டி இமோஷனலா கனெக்ட் ஆகாதீங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம இங்க ஒரு கருவி தான். அவங்களே குடிக்காத ஒரு பொருளை நம்மளை ஏன் குடிக்க சொல்றாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க.